விஜி, ஒரு பிரச்சனை, சீக்கிரம் வா. ராஜா தியேட்டர்ல சாந்திக்கு ஏதோ பிரச்சனையா? அந்த கரப்போக்கு போலீஸ்காரன் என்ன போட்டு அடிச்சுட்டான் விஜி. 50 ரூபா கேட்டான் விஜி. இருண்ணே இப்பதான் வந்த 2 கஸ்டமரை பார்த்துட்டு தரேன்னு சொன்னேன் விஜி. அதுக்குள்ள மயிரம் முடிச்சு இழுந்து போட்டு கண்ணா உடனே அடிக்கிறான் விஜி. நான் என் டியூட்டி பார்க்குறேன்ற பேர்ல ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு வந்து நிக்குது. அப்ப நீ என்ன பாலை குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா? சரிதா, எல்லாம் இங்கே இருங்க, நான் மட்டும் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். விஜி, பொருள் வேணா தச்சிக்குள்ள வெயி, கொசு அடிக்க கோடாலி எடுத்துட்டு போவாங்களா? அப்புறம் உன் கொண்ட ஊசியாலே குத்த போறியா? கொண்ட ஊசி இல்லடி, என் ஊசியாலே வாயிலே குத்த போறேன், நல்லா ஊத்துற வரைக்கும் ரத்தம். ஏய், இப்ப நீ ஏன் சிரிக்கிற? போறவங்க எடுத்து விட்டுருவோம் போலாம். இன்னும் போலீஸ் மாமா. விஜய், நானே செம்ம டென்ஷன் ஆகிறேன், ஒழுங்கா ஓடிடு. போலீஸ் மாமா, நானும் தான் டென்ஷனா இருக்கேன். உன்னை விட்டு எங்க ஓடுறது? வா, இடிச்சு மோதிக்கலாம். ஏய், வழியை விடு, நான் ஸ்டேஷனுக்கு போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது. முதல்ல லைட் ஆஃப் பண்ணு மாமா, முதல்ல நம்ம வேலையை முடிப்போம். அம்மா, ஐயோ, ஏண்டி அந்த இடத்துல பயங்கரமா அடிபட்ட என்ன செய்யலாம்? தச்சி புலம்பாத, என்ன பண்றதுன்னு சொல்லு, வலி தாங்கல. என்னது உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கணுமா? ஏற்கனவே உட்காந்து தாண்டி இருக்கிறேன், ஆனா எழுந்திருக்கதான் முடியல. போ. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, இதுக்கு தான் உன்னை போலீஸ்காரன் உதைக்கிறான் போல. தோ பாரு சாந்தி, சும்மா உன்னை இவன் அடிச்சான் அவன் அடிச்சான்னு என்ன கூப்பிட்டு இருக்க கூடாது. உன் பிரச்சனையை நீ தான் தனியா நின்று பாத்துக்கணும். நீ கூட்ட நேரத்துக்கெல்லாம் என்னால ஓடி வர முடியாது, புரியுதா? ஏன்டி செல்லம் கோச்சுக்கிற? என் கஸ்டமர் கிட்ட வந்து கேளு, நான் எவ்வளவு தைரியமான ஆள்னு உனக்கு தெரியும். சாந்தி பாப்பா. என்ன டோரா? சாந்தி பாப்பா. என்னாடி செல்லம்? சாந்தி பாப்போ. தச்சி சொல்லு. மூடிக்கு டீயே குடி. சரிதான் போடி. தோ பாரு சாந்தி, அடுத்த வாட்டி 10-20 கொடுத்து அந்த போலீஸ்காரனை கரெக்ட் பண்ணி உன் பேக்கெட்ல போடு. 10-20 வேணா கொடுக்கலாம், அந்த நாதாரியை கரெக்ட் பண்ணலாம் முடியாது. ஏன் சாந்தி பாப்பா, நோக்கு உடம்புல தெம்பு இல்லையா? அவருக்கு சமைச்ச கோழி வேணுமா? சமைஞ்ச கோழி தான் வேணுமா? அதுக்கு நான் எங்க போவேன்? நீ எங்க வேணா போ, ஆனா நாளைக்கு கரோலின் மேமுக்கு பிறந்த நாள், எல்லாம் அவங்க பங்கு கொடுத்துட்டாங்க, நீ மட்டும்தான் பாக்கி. நானு காலையில இருந்து உன்னை தேடிட்டு இருந்தேன், நீ தான் காணோம். அடிப்பாவி, இவ்வளோ காசு வச்சுக்கினா அந்த 50 ரூபாய கொடுக்கவே மாட்டேன்ற அந்த போலீஸ்காரங்கிட்ட. வா, அந்த பிக்காலி பையனுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. நமக்கே வேற வழி இல்லாம தானே இந்த ராத்திரி நேரத்துல தூக்கத்தை விட்டுட்டு இந்த மானங்கெட்ட பழப்ப செஞ்சு சம்பாதிக்கிறோம். அதையும் அந்த நாதாரிங்க புடின்னு போக விட்டுருவன. இந்தா என் பங்கு 700 ரூபா. டோரா, அந்த 700 ரூபா கூட. ஏன்? கரோலின் மேம் நல்ல மனசுக்கு 700 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் கொடுக்கலாம். இந்தா
ஏன் இவ்வளோ காசு கையில் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கா? அதை ஏன் கேட்குற விஜி? ஊர்ல என் தம்பியை படிக்க வச்சிட்டு இருந்தேன்ல, அவனுக்கும் நம்மள மாதிரியே பிரச்சனை. ஃபோன்ல டெய்லி என்கிட்ட எழுதுகிட்டே இருக்கான். கூட படிக்கிற பசங்களாம் தினமும் அவன் நடந்துக்கிறத பார்த்துட்டு கிண்டல் பண்ணிக்கின்னு அசிங்கப்படுத்திக்கினே இருக்குதுங்களாம். செத்துருவேன்னு சொல்றான். என்ன பண்றது? அதான் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி என் கூடயே வச்சுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தான் இந்த காசை சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். இந்தா குடி. இதை நானும் டோராவும் உன் தம்பிக்காக கொடுக்குறோன்னு வச்சுக்கோ. வேணாம் விஜி, ஏற்கனவே நீ நிறைய செஞ்சிருக்க. வேணாம் வச்சுக்கோ. குடி, இதை வச்சுக்கோ. விஜி, ஒரு சிறு திருத்தம். என்ன? இனிமே அவன் நம்ம தம்பி மாதிரி இல்ல, தங்கச்சி மாதிரி. தசி போடி, எப்பயுமே உனக்கு கிண்டல் தான். இங்க பாருடி, தம்பி தங்கச்சியா மாறுதுல அக்காவுக்கு சந்தோஷத்தை. Yeah, sure. Yeah. விஜி, நாளைக்கு ஏய் விஜி function விஜி, பண்ணலாம். வண்டி நிறுத்த 1 செகண்ட் ஆமா கண்டிப்பா பண்ணிக்கலாம். இருங்களேன், என் ஃப்ரெண்டு. நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். Yeah, okay. பத்தியா? ஏய் பிச்சையா, Bye. பிச்சையா, Hello Santi. என்னது? how are you? பாத்திரம் பிச்சையாவா? ஆச்சு? கார்ல வந்து பிச்சை எடுக்கிறோம் போல. யாருக்கிட்ட மொக்க போட்டுனுக்குற? இது என்னோட friend. ஏய் அழகா இருக்குது, Is it? சூப்பரா இருக்கு. எப்படி பிச்சையா இப்படிலாம் நீ செட் I பண்ற? am a big mood fellow. என்னமோ சொல்றேன், என்னன்னு கேட்டு பாருண்டி. மாமா, நானும் நல்ல விசில் ஊதுவேன். கிட்ட வந்து ஊதவா? என்னடி? என்ன பாக்குற? ஒரு 200 ரூபா செலவாகும், பரவாயில்லையா? பெருசா எதை எடுக்கிறான் போல. என்னடி புக்கிட்டு போல. ஒண்ணும் இல்லையா, ஒழுங்கா ஓடிடு. கிட்ட வந்து ஊதன காத்து வராது, சத்தம் மட்டும்தான் வரும். இழுத்து வச்சு அறுத்துடுவேன். ஐயோ, என்ன லுக்கு விடுற? ஒழுங்கா ஓடுற. அங்க பிக்கப் பண்ண போயிட்டாங்க. பிரான்ஸ்ல எடுத்த போட்டோ. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, சைனான்னு நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். பிச்சையா, ஒரு நிமிஷம். ஆடு, அன்னைக்கு கீஞ்ச 100 ரூபா தலை கொடுத்துட்டு போற. நானும் அன்னைக்கு இருட்டுல சரியா கவனிக்காம விட்டுட்டேன். கோச்சிக்காதீங்க மேடம், சத்தியமா நாளைக்கு புது 100 ரூபா தலா கொடுத்துட்றேன். இப்போ வேணா நீங்க ஃப்ரீயா இருந்தா வாங்கலாம், அது பொடி கடைக்கு பின்னாடி. என்னது, பொட்டி கடைக்கு போகணுமா? ம் என் கண்ணுலயே படக்கூடாது, ஒழுங்கா எழுந்து ஓடிடு. ம். ஓ, புது கஸ்டமர் வந்தவனே பழைய கஸ்டமரை. ஏய், 3 என்றதுக்குள்ள ஒழுங்கா ஓடிடு, இல்ல சைக்கிளோட சேர்த்து சமாதி கட்டிடுவேன். ஓடு. பரவாயில்ல, சாரி மேடம். Stupid. Santi, you come. போயா. வந்துட்டான். What is this, Santi? நாளைக்கு வேணா நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா. அடி செருப்பால திரும்ப Hey, கூப்பிடுறேன். 2 ராஸ்கல் போடா. மேடம் நாளைக்கு வேணா வரட்டுமா மேடம்? What happened, yeah? செத்த நேரத்துல தாலி எடுத்துட்டான் பிச்சையா. ஓஹோ, I am sorry, Santi. சரி பிச்சையா, அதை விடு. நான் என் ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். Yeah. டார்லிங்ஸ், இங்க வாங்கல. இவருதான் என் ஃப்ரெண்டு பிச்சையா மேனட். Hi. ஹாய் Hi. ஹாய். இவ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு விஜி. Hi, Viji. இவ தான் என் செல்லம் டோரா. Nice. விஜி, பிச்சையா என்ன கூப்பிடுறாரு, அப்படியே நீங்களும் வாங்கலாம். சும்மா கார்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். Yeah. இல்ல, நான் வேற பைக் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்களே போயிட்டு வந்துருங்களேன். ஆமான்ல. சரி டோரா, அப்ப நீ வரையா? இல்ல வேணாம், விஜி தனியா போகும், நான் அது கூடயே போறேன். ஆமா, நீங்க 2 பேர் பிரியவே பிரியாதீங்க, சனியனுங்களா. சரி பிச்சையா, நம்ம போலாம், காரை எடுங்க. Bye, guys. பாய். சாந்தி, நாளைக்கு கரோலின் மேமுக்கு பிறந்த நாள். சாயந்தரம் சீக்கிரமா வந்துரு, புரியுதா? நான் எப்படி வராம இருப்பேன்? பிச்சையாவும் வருவாரு. Yes, I will come. Bye. அப்புறம் நாளைக்கு பார்ட்டியில கலக்குறோம். பாய். Bye. பாய். காரு போகுமா? போயினா. பாய் சொல்லுங்க. பாய். 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. ஓகேடி, பார்த்து போயிட்டு வா. ஏதாவது சாப்பிட இருக்கா? மூடின்னு தூங்கு. எனக்கு போதும், நீங்க ஊத்திக்கோ.
நிஷா பிறந்தநாளை விட கரோலின் மேம் பிறந்தநாள் சூப்பரா இருந்துச்சுல்ல? ஹலோ, சொல்லு ரமேஷ். ஆ, ம், சரி. நாளைக்கு மதியம் 12 மணிக்கு வந்து ஆசாரியை பார்க்குறேன்னு சொல்லு. ஏன் நேரில் வேணாமா? சரி விடு, நான் போய் அலெக்ஸை பார்க்குறேன். வச்சிட்டுமாயா? நல்லது. யாரு? ஆசாரியா? வேணாம் விஜி, நான் சொன்னா கேளு விஜி. மூடிக்கின்னு சாப்பிடு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ வரலன்னா நான் போய் பார்த்துக்கிறேன். நான் சொல்றத கேட்கவே கேட்காது. எப்படியாவது போ, எனக்கு என்ன? டோரா செல்லம். பே. டோரா, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. சுனாமி மாதிரியோ பூகம்பம் மாதிரியோ இல்லை அணுகுண்டு வெடிச்சியோ இது மாதிரி ஏதாவது ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுன்னு வை. அதில் ஒட்டு மொத்தமாக எல்லா மக்களும் செத்துட்டாங்க. அதில் நம்ம இனம் மட்டும்தான் உயிர் தப்பிச்சிருக்கு. அப்படி ஒன்று ஏதாவது நடந்ததுன்னு வை, அன்னைக்கு தான் நமக்கு விடுதலை, அங்கீகாரம், மிக முக்கியமாக மரியாதை இதெல்லாம் சேர்ந்தாப்புல கிடைக்கும். ஆனால் இது மாதிரிலாம் நடக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? இல்லைல்ல. அப்போ இந்த ஈனத்தனமான உலகத்தில் நம்ம ஈத்தரையா சுத்தறதுல தப்பே இல்லைன்ற. வெறும் வேலை பார்க்கறதுக்கு மட்டும்தான் நம்ம லாய்க்கா? வேற எதுக்கும் இல்லையா? அரவாணினா அவ்வளோ இலக்காரமாக போச்சு எல்லாருக்கும். அரவாணிங்கன்னா 10 அடி தள்ளி நின்று மரியாதை கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். நம்மெல்லாம் மனுஷன் கூட வாழற நான் நினைக்கிறேன். ஒரு வாழ்க்கைனா ஒரு நெறிமுறை இருக்கணும். உனக்கு தான் லட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னத்துக்கு இன்னொருத்தவன் பொண்டாட்டி கிட்ட போற? சரி, போன வந்த செஞ்ச ரைட்டு, அவன் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. நீ என்ன பண்ணிருக்கணும்? டீசெண்டா வேலைக்கு இருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணிருக்கிற? அந்த கூட்டான்னு ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருக்கிற. அது தெரிஞ்சும் அந்த பெரிய மனுஷன் உன்னை மன்னிச்சு விட்டாயா? ஆனா கைஷடா திரும்ப நீ என்ன பண்ணிருக்க? அந்த அவ புருஷங்கிட்ட இருந்தும் பிள்ளைங்க கிட்ட இருந்தும் பிரிச்சு தனி கொடுத்தன வச்சிருக்க. உன் பெருந்தன்மையான நல்ல மனசுக்கு நாங்க ஒரு பரிசு தரப்போறோம். என்ன விஜய், ரைட்டா? வாங்கக்கா. உங்க தேடி விஜயக்கா வந்திருக்காங்கண்ணா. பாபுஜி உட்கார். ஐயோ ராசா, என் கண்ணே பட்டுடும். எப்படி இருக்கா சரி? நல்லா இருக்கு விஜய். டோரா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கான் சரி. என்ன விஜய், வேலைலாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆசாரி, நீ யார்கிட்ட வேலை கொடுத்த? விஜய் கிட்ட. தரமா முடிஞ்சது. சந்தோஷம். அக்காட்டி ரமேஷ், எப்படி இருக்க ரமேஷ்? நல்லா இருக்குங்க. கிட்ட வாடி செல்லும். நீ நல்லா இருக்கணும் ராசா. அப்பா டீப்பா வை. விஜய், பைசா நாளைக்கு தரட்டுமா? ஆசாரி, நீ எப்ப வேணுமோ கொடு, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. ஆனா
வேலைன்னு ஒன்று கொடுத்தா இந்த மாதிரி மனசுக்கு திருப்தியா கொடு. போய் தூங்கினோடனே பட்டுன்னு தூங்கிடணும். எதை பத்தியும் நினைக்க கூடாது. முக்கியமா மனசாட்சி உறுத்தவே கூடாது. செய்யறது தப்பா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கணும்ல. எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிறது தான் சரி. என்ன பாக்குற? என்ன உனக்கு போன் போட்டா போகவே மாட்டேங்குது? ஃபோன் தண்ணியில் வந்துடுச்சு. எப்போ? 4 நாள் ஆகுது. சரி, வேற யார்கிட்டயாவது போன் வாங்கி பேச வேண்டியதானே? அது வந்து ஏய் டோரா, வா போலாம், மணி ஆகுது. இதோ வந்துட்டேன். இந்தா இது புடி. ஏய் என்ன? நீயே பிரிச்சு பாரு. ஏய் சொல்லிட்டு போடி. என்ன மேடம் சொல்ற உங்க ஆளு? ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லாமலையா நாய் மூத்திரவாடையை மூந்துன்னு போற மாதிரி அவன் பின்னாடியே போனா? தச்சி வாய கழுவு. எப்ப பார்த்தாலும் மூத்திரம் பீயின்னு. ஐயோ, அப்படியே இவங்க வாயில பீஸா பர்கர் தான் வரும். ஆமா, என் வாயில பீஸா பர்கர்னு தான் வரும். போதுமா? பீஸா பர்கர்லாம் வாய் வழியா வராதுடி, துண்டு அப்புறம் தாண்டி வரும். சரி அழாதண்ணா. விஜி என்ன? ஒரு செல்போன் கடையை பார்த்து நிறுத்தான். எதுக்கு? புதுசா ஒரு போன் வாங்கணும். அதான் நம்ம 2 பேர்கிட்டயும் போன் இருக்குது. அப்புறம் என்னத்துக்கு புது போனு? நமக்கு இல்ல, ரமேஷுக்கு. அவன் போன் தண்ணில விழுந்துருச்சான். அதான பார்த்தேன். சேவல் சும்மா கொண்டே ஆட்டாது. கொண்டைய ஆட்டுதோ நேரா பார்த்து நீ வண்டியை ஓட்டு. விஜி போன் கடை, வண்டியை திருப்புத. வெளியே போங்க. நினைச்ச நேரத்துல கடவுளை வந்துக்கிட்டு அடி செருப்பால எங்களை பார்த்தா நான் இப்படி கை தட்டி உங்ககிட்ட பிச்சை கேட்கிற மாதிரி இருக்கா? இல்லங்க. என்ன நொன்னாங்க? இந்தா குடி. ஆப்பிள் ஐபோன் கொடு. ஆப்பிள் ஐபோன்லாம் இங்க இல்லங்க. ஆப்பிள் ஐபோன் கூட இல்ல, எங்களை வெளில போன்றியா? டார்வார் அருந்துரும். சாரிங்க. என்ன சாரி பூரி குப்பை தொட்டி லாரி? மூஞ்சி அதையும் பாத்தியா? நல்லா இருக்கறதுலே உன் கடையிலேயே காஸ்ட்லியான போனை கொடுத்துட்டு நான் தூக்கி போட்ட கார்டை எடுத்து உன் பின்னாடி சொருவி இப்படி ஒரு இழு. புரியலங்க. பித்துக்குள்ளியே பின்னாடி இருக்கிற மிஷின் எடுத்து முன்னாடி வச்சுட்டு இருக்கிறதுல புது போனை எடுத்து காட்டு. ஏமா அந்த போனு? என்ன டோரா, உன் கதை எப்படி போகுது? மூடிக்கின்னு சீட்டை போடு. சரி, உன் ஆளை கீர்த்தி கூட பாத்துனே. என்ன உன்னை கழட்டி விட்டானா? என்ன சொல்ற? நொன்னா சொல்றேன், உண்மையா தாண்டி சொல்றேன். வேணா விஜி கிட்ட கேளலாம். என்ன விஜி? என் மயிரை பிடுங்களா உங்களுக்கு தூக்கமே வராது. நான் எந்த கூடயும் பார்க்கல. விளையாடு. செல்லம், நீ ஏன் கோச்சுக்கிற? நீ விளையாடு. அவன் எவ கூட சுத்தனா எனக்கு என்ன? அந்த நானே கைட்டி விடணும்னு நினைச்சேன். ராத்திரி ஆனா அந்த பரதேசி குடிச்சிட்டு வந்து எவ்வளவு தொந்தரவு பண்றான்னு தெரியுமா? நானும் மனுஷி தானே, நான் மட்டும்னா மிஷினா? எப்ப பார்த்தாலும் அரைச்சிக்கினே இருக்க. காலில் எழுந்தா எப்படி தெரியுமா? எங்க ஆ காட்டு. போய் காட்டான் ரமேஷ் கிட்ட. சாந்தியே, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னும் அவ்வளவுதான் மரியாதை. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? இன்னொரு தடவை என்ன ரமேஷன் பத்தி என்ன தப்பா பேசினா உன் மூஞ்ச கீசிடுவேன். அப்படிதான் பேசுவோம். முடிஞ்சா கிழியான் பாப்போம். உனக்கு அவ்வளவு தோபார் சாந்தி, உனக்கு இதான் லிமிட். இதுக்கு மேல ஏதாவது பேசினா பிச்சிடுவோம் உன்னை. நீ அவளுக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவ. டாச்சி வாய மூடு. ஏய் போன் அடிக்கிறதுல ஏந்து போய் பேசு போ. சும்மா வந்துட்டான். ஹலோ, நான் தான் பேசுறேன். சொல்லு. ஃபோன் நல்லா தான் இருக்குது. ஆனா ஏன் இவ்வளவு காசு குத்துவான? சரி, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமா பண்ணவா? நீ கால் பண்ணாத, நானே பண்றேன். சரி வை.